இதை வரவேற்கிறோம், இதை வரவேற்கிறோம். பாடக்கூடிய பிள்ளைகள், மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரையுமே ஆசிரியர் துதித்து பாடிட பாத்திரரே துறவரே சுமைத்தாரே துதித்து பாடிட பாத்திரரே துறவரே சுமைத்தாரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை தேவனை ஸ்தோத்திரிப்போமே.
அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனை அக்கினி சோதனை, எத்தனை ஆளின் தண்ணீர்கள், ஆனாலும் சோதனைகள் பெருகினாலும் ஒருநாள் நமக்கு ஜெயம் தந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த வனாந்தர யாத்திரையில் போக்கிலும் அந்த வனத்திலும் எவ்வளோ டிராஃபிக், வெளியில் போயிட்டு வரணும்னு சொன்னால் எவ்வளோ கடினம். ஆனாலும் கர்த்தர் பைக்கில் போகும்போதும், காரில் போகும்போதும், நடந்து போகும்போதும் அதில் நாம் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்த கிருபைக்காக கரைகளை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. புத்தகத்தை 89 மகிமையின் நம்பிக்கை. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுவா, உம்மையோ பற்றிக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு, உம்மையோ பற்றிக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு, துதித்து துதித்து வாழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மையாங்கள் பாடுவோம். துதித்து துதித்து வாழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மையாங்கள் பாடுவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுவா, உம்மையோ பற்றிக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு, உம்மையோ பற்றிக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு, ஆத்துமாவிலே நங்கூரமே அறிவில்லாம் வெட்கமே, ஆத்துமாவிலே நங்கூரமே அறிவில்லாம் வெட்கமே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, துதித்து துதித்து வாழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மையாங்கள் பாடுவோம். துதித்து துதித்து வாழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மையாங்கள் பாடுவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுவா, உம்மையோ பற்றிக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு, உம்மையோ பற்றிக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு, பல்கத்தாயில் நடந்தோம்
உலகெங்கும் நான் சுடர்விட்டேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் வசனத்தை ஏந்தி கொண்டு உலகெங்கும் கோணலும் மாறுபாடான சந்ததியிலே அவருடைய வசனத்தை நாம் ஏந்தி கொண்டு சுடர்விட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வாழும் இந்த உலகம், நாம் வாழுகிற இந்த பூமியிலே மக்கள் எல்லாம் எப்படி சொன்ன கோணலும் மாறுபாடான சந்ததிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மத்தியிலே இருக்கிற நம்மை பிரகாசிக்கும் தீபங்களாக வைத்திருக்கிறோம். அது எப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை நாம் கைகளில் ஏற்றிருக்கிறோம், இதயத்திலே ஏற்றிருக்கிறோம். அப்படின்னால வசனத்தை ஏற்றி கொண்டு வேலை ஸ்தலத்திலானாலும் சரி, போக்குவரத்திலானாலும் சரி, காலேஜ் லைஃப்லானாலும் சரி, அப்படி வசனம் அந்த வசனத்தை நாம் ஏந்தி கொண்டு என்ன செய்யணுமா? சுடர்விட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் நம்முடைய இருக்க வேண்டும். வசனம் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று வாசிக்கும். உதடுகள் அநேகரை போஷிக்கும் அப்படின்னா உதடு என்ன இருக்கு? ஆகாரம் இருக்கு. என்ன ஆகாரம்? ஜீவப்பம். அந்த ஜீவப்பம் தான் தேவனுடைய வார்த்தை என்கிற வசனம். அந்த வார்த்தை உங்கள் வாயிலே இருக்கும்போது, உங்கள் நாவிலே இருக்கும்போது, இதயத்திலே இருக்கும்போது, சிந்தையிலே இருக்கும்போது நீங்கள் மற்றவரை போஷிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே வரவில் தான் இருக்காங்க. பண பற்றாக்குறை இல்லை. வசனம் சொல்வது போல வேத வசனம் கிடைக்காத காலம், வேத வசனம் கிடைக்காத பஞ்சம் சீக்கிரமாய் வரப்போகிறது. இப்போ நம்ம அந்த வேத வசனத்தை அதிகமாக தியானித்து, அந்த வேத வசனத்தை மனனம் செய்து, நம்முடைய எதிர்மாகிய அந்த பானையிலே அந்த அப்பமாகிய அரிசியாகிய வேத வசனம் நமக்குள் இருக்கும்போது நாம் அதை எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு எவ்விதமாய் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அநேகடைய வறுமைகளை போக்கக்கூடிய ஹல்லேலூயா பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டு, பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உன் வசனம் ஏந்தி கொண்டு. மொபைல் ஏற்றுறோம், அப்போ படிக்கிறதுக்கெல்லாம் ஏற்றுறோம். வசனத்தை எழுதுறோமா? வார்த்தையை எழுதுறோமா? உங்களுடைய வாயிலே வார்த்தை இருக்கிறதா? வாய்ப்பு தம்பி, வாய்ப்பு தங்கச்சி, வாய் தந்து எது பேசு. மனமாட்டி முதலிலிருந்து தேன் ஒழுங்கும். நீங்கள் நானே யாரே? அதே மனமாட்டி. அப்போ நம்ம முதல்ல என்ன ஒழுகணும்? தேன் ஒழுகணும். லிப்ஸ்டிக் போட்டுக்கணும். இருந்தாலும் நம்ம முகத்தில் நல்லா அழகாக பண்ணி நல்லது. அதை காட்டி நம்ம முதல்ல என்ன ஒழுகணும்? தேன் ஒழுகணும். தேன் என்று சொன்னால் வேத வசனம். அந்த முதலில் பிறகும் போதே அந்த வார்த்தை வரணும். அந்த வார்த்தை வரணும். வார்த்தை வரணும். அதுதான் விசுவாசியுடைய ஆயுதம். விசுவாசங்களை கண்டு வாய் திறக்க போவீங்கன்னு சொன்னாலே அவங்க நடுங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாகவே இந்த வசனத்தை வல்லமையினாலே கர்த்தர் நம்மை நிறைத்து, நம்முடைய உதடுகளை நிறைத்து, நம்முடைய வாயை நிறைத்து, நம்முடைய சிந்தனைகளை நிறைத்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. கரைகளை கட்டி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வேண்டும். உதடுகள் அநேக போஷிக்க வேண்டும். வசனம் சொல்லப்பட வேண்டும். அப்படியாய் மாற்றும். ஹல்லேலூயா. மாற்றப்பட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஐசக் ஜோப் பண்ணி பாசுகிறோம். பாட்டு புஸ்தகத்தை 819 பாடல். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. இந்த திறந்த பாடல் தான் கருணை பாடல். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் துன்பம் கேட்டார். ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் துன்பம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி
நிறைவேற்றக்கூடியவருப்பான ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். வரும் நாட்களிலும் வருகை வரையும் வாக்கு தத்தங்கள் தந்து நம்மை நடத்துவார். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவருக்கு சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டார். யாக்கோபு சொல்லும்போது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவோ, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை சொன்னேன். இதுவரைக்கும் விட்டு விலகல, இதுவரைக்கும் கைவிடல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமைப்பட்டவரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நம்ம சிறுமைப்பட்டவர்கள், சிறுமையும் எளிமையானவர்கள் கர்த்தரோ நம்மே நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிறுமையும் எளிமையுமான நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கம் போல இருந்தாலும் அந்த வெட்கம் அனுபவிக்கிற தேசத்திலே நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியமாய் வைப்பேன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அப்போ வார்த்தைகளாம் பொய்யல், உண்மைதான். இதுவரைக்கும் நம்மை புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் பாதுகாப்பாய் நிறைவேற்ற அளவுக்கு நாம் எந்த கைமாறு செய்ய முடியும்? நன்றி தான் செலுத்த முடியும், துதிக்க தான் முடியும், ஸ்தோத்திரிக்க தான் முடியும். அல்லேலூயா. அதுதான் இந்த அம்மா பாடுறாங்க, இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்கிறது, ஜெபத்தை கேட்கிறது தேவன். அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளி விடுவதே இல்லை. இட் டேக் லாங் டைம் the process. தக்காளி செடி சீக்கிரமாக பணம் கொடுத்துருவோம். இந்த தென்னை மரம் அட்லீஸ்ட் ஒரு 5 years மேலே வளர்ந்து தான் கிடைக்கும். அதுக்கு சில ஜெபங்கள் உடனடியாக பதில் கிடைக்கும், சில ஜெபங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் சித்தமானபடி நம்ம என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ பாருங்களையா அந்த சித்தத்தின்படியே நமக்கு செய்ய முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி பசங்க குமாரின் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாம. நிறைய பேர் வழியில் அழிஞ்சு போகிறாங்க, ஆக்சிடென்ட்ல செத்து போகிறாங்க. மரணம், திடீர் ஒரு மரணம், நீ நினச்சிக்கிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கோபம், தேவனுடைய கோபம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதங்களை அதிகாலை எழுதி யுத்தம் செய்ய வேண்டும். அவரை நாம் யுத்தம் செய்ய வேண்டும், அவருடைய பாதங்களை பற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தை பிடித்தவர்களாய் நாம் அவங்க சொந்தத்தில் இருக்கும்போது நாம் அழிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஏதோ தேசத்துல பயங்கரமான 1 லட்சம் பேர் எங்கே போனாங்களே தெரியும். அப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள் நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சொல்லியிருக்கிறாங்க, சூரிய பேர் தாக்கக்கூடிய நிலையில் நம்ம தேசம் இருக்கிறது, எல்லா தேசங்களையும். அப்போ சூரிய பேர் எப்படி இப்போ இருக்கிற வெயிலே தாக்க முடியல, நம்மளால் இருக்க முடியும். எவ்வளோ நேரம் ஏசி போடுறது. ஆனால் இந்த சூரிய பேர் வரும் என்று சொன்னால், இந்த சூரியனில் அதிக வெப்பத்தினாலே சூரியன் நல்ல ஒரு சேதம் அடைந்திருக்கிறது. அப்படின்னால சூரிய பேர் வரும் என்று கணித்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் சேதம் வந்தாலும் கர்த்தருடைய பாதத்தை நாம் யுத்தம் செய்யும் போது, கர்த்தரை அண்டிக் கொள்ளும் போது, கர்த்தரோடு இருக்கும் போது, கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடும், நம்முடைய குடும்பத்தோடும், நம்முடைய சபையோடும், நம்முடைய தேசத்தோடும் இருக்கும். எத்தனையோ தேசத்திலே அழிவு. நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட்டு ஒரு ரகசியம். அநேக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார். அநேக இடங்களிலே உபவாச ஜெபங்கள், அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள், கண்ணீர்கள். இதுவரைக்கும் நாம் இவ்வளவு சேமமாக இருக்கும். எல்லா கரையத்திற்கு ஸ்தோத்திரிப்போமா. நம்ம தேசத்தை பாதுகாக்க முடியாது. அதேபோல அழிவுகளுக்கு வரப்போகிற எல்லா விதமான சேதங்களுக்கும் நன்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேசத்தை கண்டு பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. இக்கட்டில் மனுஷனுடைய உதவி இருந்தார். ஆனால் தேவன் நமக்கு அந்தந்த நேரங்களில் ஏற்ற சமயத்திலே நமக்கு சகாயம் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் சகாயமற்ற நம்முடைய சூழ்நிலைகளிலே சகாயங்களை அருளி நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலே இந்த நாள் முழுவதும் நமக்கு விசேஷித்த ஒரு பிரசனத்தோடு நாம் இருக்க முடியாது. ஆராதனை முடிந்தாலும், வீடுகளுக்கு சென்றாலும், இரவு நேரம் தேவனுடைய பிரசனத்தை உணருங்கள். தேவனோடு ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். வேத வார்த்தைகளில் ஆழத்துக்களை கொண்டு போகுங்கள். அது நிச்சயமாகவே இந்த சரீர பிரதமான
தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பாய். மட்டுமாக நம்முடைய ஆராதனை கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தர் பாட கற்றுக்கொண்ட எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புத்தகத்தை 89 மகிமையின் நம்பிக்கை. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுவா, உம்மையல்லோ வஞ்சித்தோமே உலகத்தில் வெற்றி கொண்டோம், உம்மையல்லோ வஞ்சித்தோமே உலகத்தில் வெற்றி கொண்டோம்.
வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் நான் சுடர்விட்டேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் வசனத்தை ஏந்திக் கொண்டு உலகெங்கும் கோணலும் மாறுபாடான சந்ததியிலே அவருடைய வசனத்தை நாம் ஏந்திக் கொண்டு சுடர்விட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வாழும் இந்த உலகம், நாம் வாழுகிற இந்த பூமியிலே மக்கள் எல்லாம் எப்படி சொன்ன கோணலும் மாறுபாடான சந்ததிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்க மதியிலே இருக்கிறத நம்மை பிரகாசிக்கும் தீபங்களாக வைத்திருக்கிறோம். அது எப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை நாம் கைகளில் ஏற்றிருக்கிறோம், இதயத்திலே ஏற்றிருக்கிறோம். அந்த வசனத்தை ஏற்றி கொண்டு வேலை ஸ்தலத்திலானாலும் சரி, போக்குவரத்திலானாலும் சரி, காலேஜ் லைஃப்லானாலும் சரி, வசனம் அந்த வசனத்தை நாம் ஏந்தி கொண்டு என்ன செய்யுமா சுடர்விட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் நம் இதயத்தில் இருக்க வேண்டும், வசனம் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று வாசிக்கும். உதடுகள் அநேகரை போஷிக்கும் அப்படின்னா உதடுல என்ன இருக்கு? ஆகாரம் இருக்கு. என்ன ஆகாரம்? ஜீவப்பம். அந்த ஜீவப்பம்னா தேவனுடைய வார்த்தை வசனம். அந்த வார்த்தை உங்கள் வாயிலே இருக்கும்போது, உங்கள் நாவிலே இருக்கும்போது, இதயத்தில் இருக்கும்போது, சிந்தையிலே இருக்கும்போது நீங்கள் மற்றவரை போஷிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே வறுமையில் தான் இருக்காங்க, பண பற்றாக்குறை இல்லை. வசனம் சொல்வது போல வேத வசனம் கிடைக்காத காலம், வேத வசனம் கிடைக்காத பஞ்சம் சீக்கிரமாய் வரப்போகிறது. இப்போ நம்ம இந்த வேத வசனத்தை அதிகமாக தியானித்து, இந்த வேத வசனத்தை மனனம் செய்து, நம்முடைய எதிர்மாகிய இந்த பானையிலே அந்த அப்பமாகிய அரிசியாகிய வேத வசனம் நமக்குள் இருக்கும்போது நாம் அதை எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு எவ்விதமாய் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அநேகடைய வறுமைகளை போக்கக்கூடிய ஹல்லேலூயா பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டு பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெளி நட்சத்திரமே, உன் வசனம் ஏந்திக் கொண்டு. மொபைல் ஏற்றுறோம், அப்போ படிக்கிற புக்கெல்லாம் ஏற்றுறோம், வசனத்தை எழுதுறோமா, வார்த்தைகள் எழுதுறோமா, நம்முடைய வாயிலே வார்த்தை இருக்கிறதா? வலிவு தம்பி, வலிவு தங்கச்சி, வாய் தந்து எது பேசும். மனமாட்டி உதவிலிருந்து தேன் ஒழுங்கு. நீங்கள் நானே யாரே? அதே மனமாட்டி. அப்போ நம்ம உதவியில் என்ன ஒழுகணும்? தேன் ஒழுகணும். லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், இருந்தாலும் நம்ம முகத்தில் நல்லா அழகாக பண்ணி நல்லது. அதை காட்டி நம்ம உதவியில் என்ன ஒழுகணும்? தேன் ஒழுகணும். தேன் என்று சொன்னால் வேத வசனம். அந்த உதவியில் பிறக்கும் போதே அந்த வார்த்தை வரணும், அந்த வார்த்தை வரணும், அந்த வார்த்தை வரணும். அதுதான் விசுவாசியுடைய ஆயுதம். விசுவாசங்களை கண்டு ஆயுதங்க போவீங்கன்னு சொன்னாலே அவங்க நடுங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக வேத வசனத்தை வல்லமையினாலே கர்த்தர் நம்மை நிறைத்து, நம்முடைய உதடுகளை நிறைத்து, நம்முடைய வாயை நிறைத்து, நம்முடைய சிந்தனைகளை நிறைத்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. கரைகளை தட்டி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வேண்டும், என் உதடுகள் அநேக போஷிக்க வேண்டும், என் உதடுகளே வசனம் சொல்லப்பட வேண்டும். அப்படியாய் மாற்றும். ஹல்லேலூயா. தன்னை மாற்றப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் துன்பம் கேட்கான். ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் துன்பம் கேட்கான். இந்த நேரமும்
ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறார். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். தேவனாயினும் என்னோடு பேசுகிறார். அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ தந்தது. அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேமிக்கும் வாழ்வே அவர் என்னோடு
மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனையை பார்ப்பேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை காணுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனையை பார்ப்பேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை காணுவேன் Thank
யெகோவா தேவனே, இதுபோல உம்மாலே ஒரு சேவை கொடுப்பாயே, உம்மாலே ஒரு மதுரை தாய். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா சேனைகளை எல்லாம் விரட்டடிக்க முடியும். மலேரியா சாத்தாண்டி சேனைகளை நடுக்க வைக்க முடியும். ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 praise the Lord, ஹல்லேலூயா. சின்ன இவ்வளோ பாடல்கள் நாம் பாடுவோம். வாரம் ஃபுல்லாக நம்ம ரொட்டீன் ஒர்க்கு ஜெபிப்போம். ஒர்க்கு பல சிந்தனைகள் பல தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் மறந்து இந்த பாடல்கள் பாடும்போது ஒவ்வொரு பாடலின் வார்த்தை நமக்குள்ளே புகுந்து அதனுடைய ஆவிக்க ஜீவித்தை தட்டி எழுப்பி நம் ஆண்டவரோடு கூட இணையதான் இத்தனை பாடலை நாம் பாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணையிடம் பாடுகிறோம். அப்படிதான் ஆண்டவர் பாடும்போது என் உதவிகளும் என் வீட்டுக்குடைய ஆத்துமாக்களும் மகிழும் என்று சங்கீதக்காரன் சொன்னாரு. அதை துதிக்கும் போது இந்த பிரசன்னம் எல்லா தடைகளையும் நீக்கும் என்று சொல்லி ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் சுகத்தோடும் பலத்தோடும் அவரை ஆராதிக்க கொண்டு வந்தது தயவுக்காக, அன்பு கூற வைத்த தயவுக்காய் நல்ல நிலையிலே சொற்கள் அப்படியே ஆண்டுகொள்ளார்கள், அப்படியே ஆண்டுகொள்ளார்கள். கலை வாசிகளை பேசி மாலையிலோ ஆண்டவரோடு ஆவி இணையட்டும். மாலையிலோயா சிந்தனை இணையட்டும். மாலையிலோயா, மாலையிலோயா. சோத்ரம் 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 சோத்ரம். Praise the Lord, hallelujah. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. Hallelujah.
நான் உங்களுக்கு வாசம் பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏசாயா 57:15 நம்மை வாசித்துக் கொள்ளுங்கள். நான் அவர்களிலே வாசம் பண்ணுவேன். சங்கீதம் 132 வாசிப்பேன்னு சொன்னால், நான் விரும்பினபடியால் இங்கே தங்குவேன், நான் அவர்கள் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் முழுவதும் அது உங்களை வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி வாசம் பண்ணுவாராம்? சத்தியத்தினாலேயும் தம்முடைய நீதியினாலேயும் வார்த்தையினாலேயும் மக்கள் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அந்த நமக்கு வாசம் பண்ணுவாங்க. நாம் அவர் வாசம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம எப்படி அவர் வாசம் பண்ணுறது இடம் கொடுக்க வேண்டும் சொன்ன ஒரு அதிகாரத்தில் சங்கீதத்தை வாசித்து நாம் ஆராதிப்போம். சங்கீதம் 15 கர்த்தாவே, யார் உடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உத்தமனாய் நடந்த? எல்லாரும் எடுப்பீங்களா? சங்கீதம் 15 சங்கீதம் எல்லாரும் எழுத இருக்கிறது நாட்கள். அதே நேரத்தில் நம்முடைய கிளர்ச்சிக்கும் இந்த வசத்தில் இருக்கு. சுத்திகரித்தவராக தேவனோடு கூட அந்த நடவடிக்கையை பங்கு பெறுவோம். சொல்லப்பட்ட உத்தமனாய் நடந்து நீதியை நடைபெற்று மனதார சத்தியத்தை பேசுகிறானே, அவன் தன் நாவினால் புறம்புறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவளையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொண்டாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஸோ இது பெரிய எக்ஸ்பிளனேஷன் பிரசங்கங்களும் உண்டு. நமக்கு தெரியும். இதில் நம்ம என்னென்ன விஷயத்தில் குறைவுபட்டுள்ளோமோ அதை நாம் சரி செய்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உத்தமராய் நாம் நடக்கும்படியாக நம்மை பற்றி உத்தம இதயத்தோடு தொடுத்து தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக கர்த்தரை கண்கள் பூமியெங்கும் உலாமை கொண்டிருக்கு என்று சொன்ன வார்த்தையின்படியே அந்த உத்தமம் ஆசாராஜாவை கொண்டு சொல்லப்பட்டது. உத்தமனாய் நடந்தான். அந்த ஆரம்ப நாட்கள் பதிவு உத்தமம். ஆனாலும் போக 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 கடைசி உத்தமத்தை தவறி பரிகாரங்களையே நாடினான், பெருசு நாடினான், கத்தரை விட்டான். ஆண்டவரினாலே ஆண்டவர் அவர்களுடன் எழும்போதே நான் பார்க்கிறேன். ஸோ நம்முடைய உத்தமம் கடைசி வரைக்கும் நம் மதிக்கிற வரைக்கும் கத்தரை வருகை வரைக்கும் நம் உத்தமர்களாய் நடக்க கத்தர் கிருபை செய்வார்களாக, நீதியை நடப்பிக்கிறவர்களாக, மனதார சத்தியத்தை பேசும். அதே சத்தியம் பேசுவதிலே நாம் மறைக்கக்கூடாது. மனதார சத்தியத்தை பேசக்கூடியவர்களாக அதை புறம்புகள் தீங்கு செய்தல் இதெல்லாம் நிந்தையான பேச்சு எடுக்க கருங்களால் நம்மை அகற்றி நம் கர்த்தருக்கு பயங்கர பிள்ளைகளை கனம் பண்ணி ஒருவேளை நாம் யாருக்காயும் ஆணையிட்டிருப்போம் என்று சொன்னால் அதை சரியாக நிறைவேற்ற நம்முடைய பணத்தை வட்டிக்கு கொடாமலும் என்று சொல்லப்பட்டு வட்டிக்கு வாங்குவது தப்பு, வட்டிக்கு கொடுப்பது தவிர இன்றைக்கு வட்டிக்கு தான் நம்ம வழி இல்லாமல் பேங்க் வட்டியில் வாங்குவோம், வழியில். ஆனாலும் கர்த்தர் நம்மை கட்டி விடுகிறோம். மறுபடினால குறைகளை கட்டாமல் போகும்போது பேங்கால் நமக்கு நிறைய காரியங்களை பனிஷ்மெண்ட் நிறைய போடுகிறோம், எக்ஸ்ட்ரா போடுகிறோம். அதனால் இங்கே சொல்லப்பட்டு பணத்தை வட்டி பண்ணாமல் குற்றமில்லாததுக்கு விதமாக பரிதானம் வாங்காமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்டவர்களால் அசைக்கப்படுவதில்லை. இவன் தான் கர்த்தரை பர்வதத்திலே வாசம் பண்ண கர்த்தர் நம்மோட வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். 132 சங்கீதத்தை ஒரு தடவை வாசம். அது என்ன ஆசீர்வாதம் பாருங்க. 13ஆம் வசனம், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது நமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அங்கரை மேட்டையும் தெரிந்து கொண்டு அவருடைய வாசஸ்தலமாக நமக்குள் தங்கியிருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் நமக்குள் தங்குகிறது. ஹல்லேலூயா. விரும்பினபடியால் இங்கே வாசம் நம்ம விருப்பம் வைத்தபடினாலே நமக்குள் எப்போதும் வாசம் பண்ணும். அப்படி கர்த்தர் வாசம் பண்ணும்போது என்ன பிளஸிங் பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய ஆகாரம், நம்முடைய சாப்பாட்டை மனுஷனுக்கு தேவைதான்
மெயின் ஆகாரம். அந்த ஆகாரத்தை சொல்றது, நான் அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை கூட நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன், அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை ஊட்டுவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக கொம்பை குலைக்கப்படுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதியோ கிரீடம் என்றா. இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் ஆண்டு வாசம் பண்ணும்போது கத்தை நமக்கு தரணும். அப்படின்னால இந்த மாதம் கத்தை நமக்கு ஒரு குறைவில்லாதபடி இருக்கும். இந்த மாதம் நம்முடைய அப்பத்தை தண்ணீரை கத்தை ஆசீர்வதித்து நம்ம பசங்க அவங்க அப்பா அவனுக்கு கொடுக்கப்படும் தண்ணீர் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணப்படுவார். ஆண்டு நமக்கு வாசம் பண்ணும்போது நம்முடைய கண்கள் கத்தரை பார்க்க வேண்டும், மகிமை பொருந்தினவராய் பார்க்க வேண்டும். அந்த வாசம் பண்ணும்போது கத்தரை அந்த விருப்பம் நம்ம இருக்க வேண்டும். அதை ஏற்று விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்து வாழும்போது இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதமாக, விசேஷித்த மாதமாக கத்தரை ஆசீர்வாதத்தை அல்ல நீங்கள் பெற்று அப்படி சந்தோஷத்துக்கு நிரம்புகிற ஒரு மாதமாக கத்தரை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய முகத்தை நோக்கி பார்த்து கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, எவ்வளவு அழகான வாக்குறுதிகளும் வார்த்தைகளும் எங்களுக்காக எழுதி வச்சிருக்கீங்க. அவைகளெல்லாம் எங்களை வாழ்க்கை நிறைவேற்ற எங்களுக்குள் வாசம் பண்ணும் என்று சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் வாசம் பண்ணும், எனக்குள் வாசம் பண்ணும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே மற்ற காரியங்கள்லப்பா நீர் எனக்குள் வாசம் பண்ணும், நீர் எனக்குள் வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. வாசம் பண்ணுகிற தேவன், நான் அவர்களுக்குள் உலாவி அவர் தேவனாக இருப்பேன் என்று சொல்லி அவரின் பிள்ளைகளாக இருப்பாங்க, குமாரதீனமாக இருப்பாள் என்று வாசிக்கும். அசுத்தமாக சொல்லாதீங்க, அந்நிய முகத்திலே கிடைக்கப்படாதெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு உலாவி உங்களுக்கு வாசம் பண்ணுவேன் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலையிலே நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் சொல்லுங்க, எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் சபைக்குள்ளே, என் தேசத்துக்குள்ளே உங்களுடைய வாசஸ்தலத்தை நீ வைத்திருக்கிறேன், அதை நீ விரும்பி இருக்கிறேன், நீ வாசமாய் இருப்பீர் என்று சொல்லி கடலை தட்டி அவர்களுடைய வாசத்தை வாசம் என்று சொல்லும்போது அவரோடு நம்மோடு இருப்பது, நாம் அவரோடு இருப்பது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கத்திர மாதத்தில் நாம் தருகிறபடினாலே அதை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள். ஆண்டவரே, நான் இடத்தில் விலக மாட்டேன், நான் ஐக்கியமாக மாட்டேன். வேத வாசித்து உன்னோடு ஐக்கியம், உன்னோட காலையில் இருந்தாச்சும் நானும் உன்னோட வாசமாக இருப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரபல ஷபரபதின மகபரபதின மகபரப. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாயும் சின்னமோ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாயும் சின்னமோ நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தப்போல் நடத்தி செல்லும் ஐயா. எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தப்போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படியும் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு
செய்து பாடினது போல கவலையும் மறைத்து இந்த கையினங்கள் மாறும் வேத வசதி கிரகங்களோடு தொடர்ந்து நமக்குள்ளே ஆழமான காரியங்களை செய்ய தொடர்ந்து இந்த ஆராதனை சிறப்பாக கொடுத்து செய்தியை சுமதியும் நாமும் பிரசங்கத்தை நடத்தினார் நாமத்தை சொல்லி